ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 75 வயது நிறைவு பெறப்போவதால் பிரதமராக மோடி தொடரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. டெல்லியிலிருந்து விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். வருகிற செப்டம்பர் மாதத்தில் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு 75 வயது நிறைவு பெற இருக்கிறது. அதுக்குள்ள இந்த மாதிரியான விவாதமாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது? பாஜகவில் விதிமுறைப்படி ஏதாவது இது மாதிரி இருக்குதா? தற்போது 74 வயதாகும் பிரதமர் மோடி வரும் செப்டம்பர் மாதத்தோடு 75வது வயதில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். இந்த நிலையில தான் நீங்கள் சொன்னது மாதிரி தன்னுடைய 75வது வயதில் பிரதமர் மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போகிறாரா என்கிற கேள்வியும் விவாதமும் மீண்டும் ஒரு முறை அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது. இப்போதுதான 3வது முறையாக பிரதமரானார். தற்போது இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்று இந்த பின்னணியை நாம் பார்த்தோமே. ஆனால் நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி RSS அலுவலகத்திற்கும் நேரில் சென்று சில RSS தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் சிவசேனா கட்சியினுடைய MP சஞ்சய் ராவத், அவர் அந்த மாநில அரசியலில் ஒரு மூத்த தலைவர். பிரதமராக பதவியேற்றது முதல் பிரதமர் மோடி ஒரு முறை கூட RSS அலுவலகம் சென்றதில்லை. தற்போது அவர் RSS அலுவலகம் சென்றது ஏன்? பிரதமரை மாற்ற வேண்டும் என RSS நினைக்கிறது. எனவே தன்னுடைய ஓய்வை அறிவிப்பதற்காகவே பிரதமர் மோடி RSS அலுவலகத்திற்கு நேரில் சென்றார் என்று ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் தான் பிரதமர் மோடி தன்னுடைய 75வது வயதில் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா என்கிற கேள்வியும் விவாதமும் அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது. அவர் சொன்னது போல 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவில் அப்படி ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படுவது வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். அதாவது யாரெல்லாம் 75 வயது ஆகிறதோ அவர்களுக்கு அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கட்சி பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் ஆளுநராகவோ அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவோ அனுப்பப்படுவார்கள். அந்த வகையில் தான் முன்னாள் துணை பிரதமராக இருந்த LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோரெல்லாம் மார்கதர்ஷ் மண்டல், அதாவது வழிகாட்டும் குழு என்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய தலைவர்களாகவும் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டார்கள். பாஜகவில் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் அப்படி ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதே தவிர ஆரம்பம் முதலே பாஜகவில் அப்படி ஒரு கொள்கையோ விதியோ நடைமுறையோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொன்று, இது போன்ற ஒரு சர்ச்சை கடந்த மக்களவை தேர்தலின் போது கூட எழுந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது உரையாற்றிய டெல்லி முதல்வராக அப்போது இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், பிரதமர் மோடி அடுத்த ஆண்டு 75 வயதை நிறைவு செய்ய போகிறார், அதன் பிறகு அமித்ஷா தான் அவர் பிரதமராக நாட்டின் பிரதமராக ஆகப் போகிறார், எனவே மக்கள் பிரதமர் மோடிக்கு அளிக்கின்ற வாக்கு எல்லாம் அமித்ஷாவுக்கு அளிக்கின்ற வாக்கு என்கிற ஒரு திரியை தேர்தல் பிரச்சாரத்தில் கொளுத்தி போட்டிருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட முன்வைத்திருந்தார். இது குறித்து ஜார்க்கண்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் சரி, அதன் பிறகு செய்தியாளரிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவினுடைய கட்சி சட்டத்தில் அப்படி எந்த விதமான விதிமுறையும் இல்லை, பாஜகவினுடைய உட்கட்சி விதிகளில் அப்படி எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் வரையறுக்கப்படவில்லை, பிரதமர் மோடி 3வது முறையும் பிரதமர் ஆவார், தன்னுடைய முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்வார், இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகும் கூட நாட்டை பிரதமர் மோடி தன்னுடைய தலைமையில் தான் வழிநடத்துவார் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மோடிஜிக்கு பதல்நேகி நஹி ஹே என்று அவர் ஹிந்தியில் குறிப்பிட்டார். அதே கருத்தை தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார். தற்போது இப்படி ஒரு கருத்தை சஞ்சய் ராவத் அவர்கள் கொளுத்தி போட்டிருப்பதன் பின்னணியில் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா முதல்வரான தேவேந்திர ஃபட்னவிஸ், நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை தந்தை உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பிறகு வாரிசு யார் என்பது விவாதிப்பது முறையல்ல, அவையெல்லாம் முகலாய கலாச்சாரம், எனவே அது குறித்து விவாதிப்பதற்கான நேரம் இதுவல்ல, அதற்கான அவசியமும் ஏற்படவில்லை, பிரதமர் மோடி 2029க்கு பிறகும் அவரே தலைமையேற்று வழிநடத்துவார் என்று தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்பட்டாலும் கூட அது அன்அஃபிஷியல் விதிமுறை தானே தவிர முறையாக வரையறுக்கப்பட்ட விதிமுறை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் இதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கு. குறிப்பாக 2021 கேரள சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜக மெட்ரோ மேன் என்று அழைக்கப்படுகின்ற PK ஸ்ரீதரன் பிள்ளை அவர்களை தான் அறிவிக்கப்படாத முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர் தலைமையில் தேர்தலை சந்தித்தது. அப்போது ஸ்ரீதரன் அவர்களுக்கு வயது 88 என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர 2019ஆம் ஆண்டு கர்நாடக முதல்வராக BS எடியூரப்பா பதவியேற்றார். அப்போது அவருக்கு வயது 76 என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 75 வயதை நிறைவு செய்த யாருக்கும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்கப் போவது இல்லை என்கிற ஒரு கொள்கை முடிவை பாஜக எடுத்தது. ஆனால்
அது சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல வெற்றி வாய்ப்பு போன்றவற்றை மனதில் கொண்டு நெகிழ்வு தன்மையோடு தான் பாஜக அந்த கொள்கையை கடைபிடிக்கிறது. எனவே சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நெகிழ்வு தன்மையோடு தான் பாஜக அத்தகைய கொள்கையை கடைபிடிக்கிறது தவிர விடாப்புடியாக அப்படி ஒரு கொள்கையை கடைபிடிக்க போவதில்லை. தற்போதைய சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை சர்வ அதிகாரம் வாய்ந்த நபர்களாக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் 2029 மக்களவை தேர்தலுக்கும் கூட அவரே தலைமை ஏற்பார் என்பதுதான் பாஜக வட்டாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. என்றால் பிரதமர் மோடி தற்போது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார். அவரை மாற்ற வேண்டிய ஒரு தேவையோ அவசியமோ தற்போது ஏற்படவில்லை. மக்களவை தேர்தலில் பாஜக ஒரு சிறிய சரிவை சந்தித்திருந்தாலும் கூட அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு தேர்தல்களில் பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. எனவே பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கு சரியவில்லை என்பதையே இது காட்டுகிறது. எனவே கட்சியை பொறுத்தவரை இந்த கொள்கை என்பது முக்கியத்துவம் என்பதை தாண்டி அவர் பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். யாரை முன்னிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அதுதான் முக்கியம். எனவே கட்சியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் என்பதுதான் முக்கியமே தவிர இந்த கொள்கை என்பது முக்கியமில்லை. எனவே 80 வயது வரை அல்லது 2029 மக்களவை தேர்தல் வரை பிரதமர் மோடி தான் தொடர்வார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதுதான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நன்றி ரமேஷ், முழுமையான விவரங்களுக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.